ரமலானுடைய சரியான உண்மையான பெறுமதியை நாங்கள் யாரும் விளங்கிக் கொள்ளவும் இல்லை. விளங்கிக் கொள்வது ரொம்ப சிரமமான விஷயம். மேலோட்டமாக சில சிறப்புகளை விளங்கி இருப்போம். விளங்குகிறார்கள் என்றால் யார் கபரிஸ்தானங்களில் வாழ்கிறார்களோ அந்த மையத்துகள் ரமலானுடைய சிறப்பை சரியாக புரிகிறார்கள். சென்ற வருடம் யாரெல்லாம் நம்மோடு இருந்துவிட்டு சென்ற ரமலானுக்கு பிறகு அவர்களை கபறுகளில் கொண்டு போய் மறுமையினுடைய பயணத்துக்காக வழி அனுப்பிவிட்டு வந்தோமோ அவர்களுக்கு இது கபருக்குள்ள தென்படுகிற முதலாவது ரமிச்சிருக்கலாம். ஏனென்றால் உலகத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் தென்படுகிறது. எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் உண்மையிலே பிரச்சனை அல்ல, தீர்ந்து விடுகிற முறிகிற பிரச்சனைகள். உண்மையான பிரச்சனை இருக்குது கபருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. நாங்கெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எங்கட உறவினர்கள்ல கபரில கொண்டு போய் அடக்கம் செய்துட்டோம். அவங்க உலகத்தில் ராஜா போன்று அரசர்கள் போன்று இருந்தவர்கள் எல்லாம் பாம்புகளினால் கொத்தப்பட்டு கொண்டு கபரில இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸில் இருக்கிறது, ஜகாத்தை முறையாக நிறைவேற்றாதவர் கபருக்குள் வைக்கப்பட்டவுடன் ஒரு பாம்பு அங்கே வருகிறது. வழுக்கை தலை பாம்பு, ரோமங்கள் முடிகள் கூட அதுல இல்லை, அவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்தது. அந்த கபராளியை அந்த பாம்பு கொத்தும் போது நீ ஜகாத்து கொடுக்காமல் எந்த பணத்தை பொருளை தேக்கி சேமித்து வைத்திருந்தாயோ அந்த ஏழைகளின் கண்ணீர் தான் நான். அன மாலுக் அன கன்சுக், நீ உலகத்தில் நீ வைத்திருந்த செல்வம் தான் நான். அன கன்சுக், நீ ஜகாத்து கொடுக்காமல் வைத்திருந்த அந்த செல்வம் தான் நான். பாம்புடைய உருவத்தில் நீ எந்த பணத்தினால் சுகம் தேட நினைத்தாயோ அதனை பாம்புடைய வடிவில் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி கபரில் இருந்து எழும்பும் வரைக்கும் உலகத்தில் எவ்வளவு பெரிய தலைவர்களாக, உலகத்தில் எவ்வளவு பெரிய பெருமதி மிக்கவர்களாக அறியப்பட்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் கபருக்குள்ளே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப கபூர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள் ஊருக்குள்ள வர்றதில்லை, எங்கட வீடுகளுக்கு வர்றதில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் அங்க மீடியாக்களை அனுப்பல. எந்த மீடியாவும் கபருக்குள்ள இல்லை. அந்த வாட்ஸ்அப், பேஸ்புக் அல்லது பிபிசி, CNN போல ஏதாவது மீடியாக்களை அனுப்பியிருந்தா அவர் சொல்றாரு, கபராளிகளை தட்டி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்பட்டால் தமன்னோ, உங்களுக்கு ஆசையானதை விருப்பமானதை கேளுங்கள் என்று சொன்னால் பூமிக்கு மேல இருக்கிறவர்கள் நீங்க எதை கேட்பீர்களோ அந்த ஒன்றையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க குடும்பம் கேட்கவும் மாட்டாங்க, வீடு இல்லையே வீடு கொடுங்கன்னு கேட்கவும் மாட்டாங்க. ஒரு வாகனம் இருந்தா நல்லது போல இருக்குது, வாகனம் கேட்க மாட்டாங்க. காசு இல்லாம இருக்குது, காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. வயல்கள், நிலங்கள் இல்லாமல் இருக்கிறவர்கள் ரமலான் அனுபவிக்கிறீர்களே, இந்த 30 நாளும் எங்களுக்கு தேவையில்லை. யௌமன் மின் ஐயாமி ரமதான், ரமதான் ஒரு நாளை கொடுங்க, எங்கட பிரச்சனைகள் எல்லாருக்கும் அதுல சொல்யூஷன் இருக்குது, தீர்வு இருக்குது. இவ்வளவு பெரிய தீர்வு இந்த ரமதானுக்குள்ள இருக்குது என்கிறத புரியாம பூமிக்கு மேல நோம்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க பிரச்சனைக்கு தீர்வு தெரியுது கபருக்குள்ள இருக்கிறவருக்கு. இவ்வளவு பெருமதியான ஒரு மாதம்
அல்லாஹ் இந்த ரமலானை குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு ரமலானுடைய பகலில் நோன்பு பிடிப்பது ஃபர்லாக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் நோன்பு பிடிச்சி ஆகணும். தொழுகிறது எப்படி கடமையோ ஃபர்தோ, இது போல ரமலானுடைய பகலில் ஒவ்வொரு முஸ்லிமும் நோன்பு வைக்கிறது ஃபர்து. யாரு பருவ வயதை அடைந்து விட்டார்களோ, குறைந்தபட்சம் 15 வயது என்பதை யாரு பூர்த்தி செய்து விட்டார்களோ, அந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நோன்பு பிடித்தே ஆகணும். தொழுகை எப்படி கடமையோ, தொழுகையை விடுவது எவ்வளவு பெரிய முசீபத்தோ, இது போல கொடுத்திருக்கிறார். பெண்களில விசேடமாக 2 சாராருக்கு கொடுத்திருக்கிறார். மாத விலக்குள்ளவர்கள், பிள்ளை பேர் ஹைது நிஃபாஸில் உள்ளவர்கள்.